மடத்திலே தொடங்கி மறைமலை நகரிலே நிறைவு பெற்றது. இதோ மூன்றாவது நடைபயணம் தமிழுக்கு தலை கொடுத்த குமணல் உளவிய கொங்கு சீமையில் பொள்ளாச்சியிலே நேற்றைக்கு காலை தொடங்கி முதல் நாள் நிறைவு நிகழ்ச்சி கோட்டூர்புரத்திலே நிறைவடைந்து இன்றைக்கு 2வது நாள் நிகழ்ச்சியாக கோட்டூர்புரத்திலே தொடங்கி இந்த பொதுக்கூட்ட நிகழ்வு தேவனூர் புதூரிலே சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு திருப்பூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடிகளில் ஒருவரான மதிப்புமிக்க அண்ணன் ஆர்.டி. மாரியப்பன் அவர்களை தலைமை தாங்கி தருமாறு நான் முன்மொழிகின்றேன். அதை நான் வழிமொழிகிறேன். There is no need for anybody to vouch for your honesty and integrity. உங்களுடைய நேர்மைக்கும் நாணயத்திற்கும் நற்சான்றிதழ் தர எவரொருவரும் தேவையில்லை என்று உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி லிபரான் அவர்களால் பாராட்டப்பட்ட பொதுச் செயலாளர் அவர்களே, கழகத்தின் ஆருயிர் மாவட்ட செயலாளர் ஐயா ஆர்டிஎம் அவர்களே மற்றும் கழகத்தின் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தகுமார் அவர்களே மற்றும் அவையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பூரண மதுவிலக்கு அதுவே எங்கள் இலக்கு என்ற கொள்கையை முன்னிறுத்தி 12/12/2012 அன்று உபரியில் ஐயா சாந்தா சுவாமிகள், ஐயா தமிழறிமணியன், ஐயா கம்பம் அப்பாஸ் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கப்பட்டது. சேலம் சாந்தா சுவாமிகள் ஐயா தொடங்கி வைத்தார். பூரண மதுவிலக்கு அதுவே எங்கள் இலக்கு என்ற கொள்கையை முன்னிட்டு உவரியில் தொடங்கப்பட்டதற்கு காரணம் 1912 திண்டுக்கல்லிலிருந்து உவரிக்கு வந்த அந்தோணி சூசைநாதர் என்பவரால் புனித அமலோற்ப மாதா மதுவிலக்கு திருச்சபை ஏற்படுத்தப்பட்டது. அந்த திருச்சபையினுடைய நோக்கம் மதுவிலக்கை கொள்கையாக கொண்டவர்கள் அந்த திருச்சபையில் உறுப்பினராக சேர முடியும். மேலும் அந்த அமலோற்ப மாதா மதுவிலக்கு திருச்சபையினுடைய உன்னத நோக்கம் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நீங்கள் பரிசோதனை செய்யப்படுவீர்கள். அவ்வாறு நீங்கள் மது அருந்தியது கண்டுபிடிக்கப்பட்டால் நீங்கள் உறுப்பினராக தொடர முடியாது. அவ்வாறு மது அருந்தாதவர்கள் மட்டுமே அந்த அமலோற்ப மாதா திருச்சபையில் உறுப்பினராக தொடங்க முடியும். நான் இந்துவாக பிறந்தது என்னை மீறிய செயல், அதை தடுக்கும் ஆற்றல் என்னிடம் இல்லை. ஆனால் சாகும் பொழுது ஓர் இந்துவாக சாக மாட்டேன் என்று கூறிய பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் கூறிய வாக்குறுதிக்கு ஏற்ப மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியின் தீக்ஷா பூமியில் 1956 அக்டோபர் 14 3 லட்சம் மக்களுடன் புத்த மதத்தை தழுவினார். அப்பொழுது 22 போதனைகளை போதித்தார். அதில் 18வது போதனை தான் ஐ won't take any intoxicants, நான் எந்த போதை வஸ்துக்களையும் உட்படுத்த மாட்டேன் என்று கூறினார். இஸ்லாமிய மதம் மதுவை அறவே வெறுக்கின்றது. நாம் அறத்தை போற்றுகின்ற இந்து மதமும் மதுவை அறவே வெறுக்கின்றது. இன்று நாம் புனிதமாக போற்றக்கூடிய இதிகாசங்கள் கம்பராமாயணமாகட்டும் மகாபாரதமாகட்டும் மதுவை அறவே வெறுக்கின்றது. கம்பராமாயணத்தில் அனுமனினுடைய கட்டளைக்கு ஏற்ப வாலியை வதம் செய்து சுக்ரீவனை கிஷ்கிந்தையினுடைய ஆட்சி பொறுப்பில் உட்கார வைக்கின்றார் ராமன். பின்னர் மதுவினுடைய பிடியால் மதுவினால் மதி இழந்து தான் ராமனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் சுக்ரீவன் அவர்கள் அதை மறந்து விடுகிறார்கள். இந்த செய்தி ராமனுக்கு எட்டுகின்றது. ராமன் தன்னுடைய தம்பி லக்ஷ்மணனை கிஷ்கிந்தைக்கு அனுப்பி அங்கு என்ன நடக்கின்றது என்று கூறுகின்றார். லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்கு செல்கின்றார். அங்கு இருக்கின்ற நிகழ்வுகளை பார்த்துவிட்டு வில்லில் நாணேற்றுகின்றார். அப்பொழுது கிஷ்கிந்தையே நடுங்கியது. லட்சுமணனுடைய வில் திறமைக்கு உலகமே போற்றக்கூடிய ஆற்றலை பெற்ற ஐயா இந்திரஜித் அவர்கள் கூறிய ஒரு பாட்டை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். நிகும்பலையாக படலத்தில் ஈழத்து விபீஷணர்கள் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் ஏங்கி தன்னுடைய அண்ணன் மகனான இந்திரஜித்தை விபீஷணன் காட்டிக் கொடுக்கின்றார். அப்பொழுது நிகும்பலையாகத்திற்கு லக்ஷ்மணன் சென்று இந்திரஜித்தை வீழ்த்துகின்றார். பின்னர் போரில் பலவீனம் அடைந்த இந்திரஜித் அவர்கள் ராவணனிடம் சென்று கூறுகின்றார் லக்ஷ்மணனுடைய வில் திறமையை பற்றி. முட்டிய தெருவில் முன்னம் முதலவன் படையை என்மேல் விட்டினன் உலகை அஞ்சி, கிட்டிய போதும் காத்தான் இன்னமும் கிளறவல்லான், சுட்டிய வழியினாலே கோரலை துணிந்து நின்றான் என்று இந்திரஜித் ராவணனிடம் கூறுவதாக லக்ஷ்மணனுடைய வில் திறமையை கம்பர் எடுத்து காட்டுகின்றார். அப்படிப்பட்ட வில் திறமையுடைய லக்ஷ்மணன் கிஷ்கிந்தைக்கு செல்கின்றான். வில்லில் நாணேற்றுகின்றான். அப்பொழுது வாலியினுடைய மனைவி வந்து விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க பின்னர் சுக்ரீவன் மனம் மாறி ராமன் சீதையை கண்டுபிடித்து தருவதற்கு சுக்ரீவன் உதவுகின்றார் என்பதே ராமாயணம் காட்டும் மதுவிலக்கு. நாம் இன்றளவும் போற்றுகின்ற மகாபாரதமும் மதுவிலக்கை அறவே வெறுக்கின்றது. 11 அக்ரோனி சேனைகளை கொண்ட கௌரவர்களும் 7 அக்ரோனி சேனைகளை கொண்ட பஞ்சபாண்டவர்களும் மோதிய 18 நாட்கள் நடந்த குருஷேத்திர போரில்
பஞ்சபாண்டவர்கள் தரப்பில் உயிர் தப்பியவர்கள் 7 பேர். பஞ்சபாண்டவர்கள், வாசுதேவர் மற்றும் சாத்தகி. கௌரவர்கள் தரப்பில் உயிர் மிஞ்சியவர்கள் 3 பேர். கிருபர், கிருபதவர்மா, அஸ்வத்தாமன். இதில் மகாரதர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எந்த விதமான ஆயுத பின்பலமும் இன்றி தன்னுடைய அஸ்திர வித்தையின் மூலமே எதிரியை சாய்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் சாத்தகியும் கிருபதவர்மம். அவர்கள் இருவரும் மதுவால் சீரழிந்து பின்னர் அவர்கள் இருவரும் இறப்பது மட்டுமின்றி பொதுச் செயலாளர்கள் கோட்டூரில் கூறியது போல யது வம்சமே யது குலமே அழிந்ததுதான் அந்த மதுவிற்கு மகாபாரதம் காட்டும் எடுத்துக்காட்டு. மகாபாரதத்தில் சாத்தகியினுடைய வெல்திறமையை வியாசர் அழகாக கூறுவார். ஒரு 13ஆம் போர் சுருக்கத்தில் அபிமன்யு அவர்கள் கர்ணன், துரோணர் போன்ற மகாரதர்களால் வீழ்த்தப்படும் பொழுது என் பாலச்சந்திரனுக்கு ஒரு நிராயுதபாணியாக இருந்தார். அபிமன்யு அவர்கள் ஆயுதம் இருந்தும் துரோணனாலும் கர்ணனாலும் வீழ்த்தப்படும் பொழுது அந்த அபிமன்யுவினுடைய இறப்பிற்கு அர்ஜுனன் தான் காரணம், அபிமன்யுடைய இறப்புக்கு துரியோதனுடைய மச்சான் சயந்தன் தான் காரணம் என்று எண்ணிய அர்ஜுனன் அவர்கள் அந்தி பொழுது சாய்வதற்குள் நான் சயந்தனை வீழ்த்தி காட்டுவேன் என்று வாசுதேவரை சயந்தனை நோக்கி தேரை புறப்பட சொல்கின்றார். தேர் செல்கின்றது. கண்ணன் இடைமறிக்கின்றான். அப்பொழுது வாசுதேவர் கூறுகின்றார், கண்ணன் மிகச்சிறந்த வில்வீரன், மேலும் அவனுடன் போர் புரிவதால் உனக்கு கால விரயமாகும். எனவே நீ கண்ணனுடன் போர் புரியாதே, இது மேலும் கண்ணனை வதைக்கும் காலம் என்று வாசுதேவர் கூறுகின்றார். பின்பு வாசுதேவரன் தேரை சயந்தனை நோக்கி நகர்த்துகின்றார். பின்பு படலத்தில் கண்ணனுக்கும் சாத்தகிக்கும் போர் நடக்கின்றது. அந்த போரை பார்த்த தேவர்கள் 30 முக்கோடி தேவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உலகில் கண்ணன், அர்ஜுனன், சாத்தகி என்ற மூவர் தவிர வேறு எந்த வில் வீரனும் இல்லை என்று 30 முக்கோடி தேவர்களும் கூறுவதாக வியாசர் கூறுகின்றார். அப்படிப்பட்ட வில் திறமையை உடைய சாத்தகி மதுவின் பிடியால் சீரழிந்தது என்பதே மகாபாரதம் காட்டும் எடுத்துக்காட்டு. மகாபாரதத்தில் குருஷேத்திர போர் முடிந்தவுடன் கிருபதவர்மாவுக்கும் சாத்தகிக்கும் வாக்குவாதம் நடக்கின்றது. அப்பொழுது சாத்தகி கூறுகின்றார், தூங்கிக் கொண்டிருந்தவனையும் ஆயுதம் இல்லாதனையும் கொன்றவன் தானே நீ என்று கிருபதவர்மாவை பார்த்து கேட்கின்றான். அப்பொழுது கிருபதவர்மா கூறுகின்றார், நீ என்ன பெரிய யோக்கியமா? பூரி சிரவாஸ் உன்னுடைய கையை அவனுடைய வாளால் உன்னுடைய தலையை வெட்ட வரும் பொழுது அர்ஜுனனுடைய கைகள் அவனோட பூரி சிரவாசனுடைய கையை பதம் பார்த்த பொழுது நீ அவனை வெட்டி கொண்டான், நீ பெரிய யோக்கியமா என்று இருவருக்கும் வாக்குவாதம் வருகின்றது. வாக்குவாதம் முற்றுகின்றது. பின்பு நடந்த மோதலில் யது குலமே அழிகின்றது. இது மகாபாரதம் காட்டும் மதுவிலக்கு. மகாபாரதமாகட்டும், ராமாயணம் மற்றும் தமிழ் 50 காப்பியங்கள், 14 கணக்கு நூல்கள், சங்க இலக்கியங்கள் அனைத்துமே மதுவிலக்கை வலியுறுத்தியே வந்துள்ளன. மணிமேகலையில் ஆதிரனின் கணவனாகிய சாதுவன் மதுவின் பிடியால் சீரழிந்து பின்னர் மனம் திருந்திய மைந்தனாக கடல் கடந்து வணிகம் செய்ய புறப்பட்ட பொழுது கடல் அலையினுடைய சீற்றத்தால் அவருடைய கப்பல் கரை தட்டி கரை ஒதுங்குகின்றது. அப்பொழுது சாதுவன் நாகர்குல தேசத்தை அடைகின்றான். அப்பொழுது அவரை கண்ட நாகர்குல மக்கள் அவரை நாகர்குல தலைவரிடம் சென்று சேர்க்கின்றனர். அப்பொழுது நாகர்குல தலைவர் கேட்கின்றார், இந்த உலகில் மதுவும் மாமிசமும் பெண்ணும் என்று இன்பம் தரக்கூடிய ஏதேனும் உண்டா என்று கேட்கின்றார். அதற்கு சாதுவன் கூறுவதாக சீத்தலை சாத்தனார் கூறுகின்றார், மயக்கும் கல்லும் மண் உயிர் கோரலும் கயக்கும் அருமாக்கள் கடிந்தனர் கேளாய். மயக்கும் கல்லும் போதையை தரக்கூடிய கல்லும் மண்ணுயிர் கோரலும் மாமிசமும் கயக்கும் அருமாக்கள் கடிந்தனர் கேளாய். அறத்தை போதிக்கக்கூடிய மக்கள் அதை வெறுக்கின்றது என்று சாதுவன் நாகர்களுடைய தலைவரிடம் கூறியதாக சீத்தலை சாத்தனார் கூறுகின்றார். இதுவே மதுவை பற்றி இதிகாசங்கள் கூறும் மதுவிலக்கு பற்றி இதிகாசங்கள் கூறுகின்றன. எந்த தலைவனின் பெயரை கூறினால் சிறைக்கம்பிக்குள் பூட்டுவா என்றாயோ, எந்த இயக்கத்தின் பெயரை கூறினால் ஆண்டு கணக்கில் சிறைவாசம் என்றாயோ, இன்று தமிழகமே வேதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பெயர்தான், அதுதான் ஈழம். 1971 கிழக்கு பாகிஸ்தானில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறலை கண்டித்து பூபேஷ் குப்தா அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசி இந்திரா காந்தி அம்மையார் குறிப்பிடுகின்றார், it is not the internal matter of Pakistan, it has become the human rights violation among the world. இது பாகிஸ்தானுடைய உள்நாட்டு விடயம் அல்ல, இது மனித உரிமை மீறல் என்றபடியில் சர்வதேச பிரச்சனையாகியுள்ளது என்று 1971 இந்திரா காந்தி அம்மையார் பதிகின்றார்கள். கிழக்கு பாகிஸ்தானில் மனித உரிமை மீறல் நடந்த பொழுது அதை உள்நாட்டு விடயம் அல்ல என்று கூறி இந்திரா காந்தி அம்மையார்கள், ஆனால் அதே அவர்கள் வழிவந்த காங்கிரஸ் என்று கூறிக்கொள்பவர்கள் இன்று அதைவிட பல்லாயிரக்கணக்கான கொடுமைகள், பாலச்சந்திரன் கொலையாகட்டும், இசைப்பிரியா கொலையாகட்டும், 8 தமிழர்களை உரிமையை கேட்பவனுக்கு உடம்பில் துணியதற்கு என்று 8 தமிழர்களை பின்னால் கையால் கட்டி வெளிப்படுத்த இயலாத கொடுமைகளை செய்து அவர்களை கொன்றொழித்த கொடுமை நடந்த இலங்கையை நட்பு நாடு என்று கூறுகின்றார்கள்.
1976 மே 14 பனாகம் வட்டக்கோட்டையில் ஈழத்தந்தை செல்வா அவர்களால் முன்மொழியப்பட்ட தனித்தமிழ் ஈழதேசம் ஒன்றே தீர்வு என்றும் அதை என்னுடைய அடுத்த தலைமுறை முன்னெடுத்துச் செல்லும் என்றும் வெளிப்படையாக கூறினார். அதுதான் தமிழர்களுடைய தாரக மந்திரம். அதைத்தான் ஈழத்தமிழர்கள் பின்பற்றுகின்றார்கள். 1983 குட்டிமணி, ஜெகன், தங்கதுரை உள்ளிட்ட ஈழ மக்கள் வெளிப்படுத்த இயலாத கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு, மேடையில் பேச இயலாத கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு வெளிக்கடை சிறையில் கொல்லப்பட்ட பொழுது உலகம் கனத்த மௌனத்தை ஆயுதமாக தந்தது. அதன் பின்பு 1984 பொதுச் செயலாளர் அவர்கள் ஈழத்தில் இனவெறி பிடித்த ஜெயவர்த்தனை அரசை கண்டித்து 16 கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வந்தார். 1984 ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் பொதுச் செயலாளர்கள் அவர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது 1984 ஆகஸ்ட் 16 அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி அம்மை அவர்கள் கூறுகின்றார்கள், ஈழத்தில் நடப்பது போர்க்குற்றம் அல்ல, ஈழத்தில் நடப்பது இனப்படுகொலை, இட் இஸ் எ ஜெனோசைட் என்று பாராளுமன்றத்தில் பதிவு செய்தார். மேலும் பேசிய அன்னை இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் கூறுகின்றார்கள், ஐ ஷேர் இஸ் கன்சர்ன், தமிழ்ஸ் ஆர் தி ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி சார்த் அண்ட் சவுத், நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆஃப் தி ஐலண்ட் என்று பதிவு செய்தார். நான் அவருடைய கவலையை பகிர்ந்து கொள்கின்றேன். இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வாழ்பவர்களை இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் என்று 1984 ஆகஸ்ட் 14 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பதிவு செய்தார்கள். பின்பு பாராளுமன்றத்தை விட்டு சென்ற பொழுது பொதுச் செயலாளர் அவர்களிடம் சென்று கூறுகின்றார்கள், we are grateful to you for your kind observation. You can create ஈழம் as you created Bangladesh. உங்களுடைய கனிவான பார்வைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வங்காளதேசத்தை உருவாக்கியது போல் ஈழத்தை உருவாக்கலாம் என்று கூறுகின்றார்கள். அதன் பின்பு கூறி இந்திரா காந்தி அம்மையார் கூறுகின்றார், வரலாற்றில் பதிவு செய்த வேண்டிய வார்த்தையை கூறுகின்றார், you have to cooperate with me instead of getting excited over the issue என்று கூறுகின்றார். நீங்கள் எங்களுடன் ஒத்துழைக்க வேண்டும், உணர்ச்சி வயப்படுவதற்கு விட்டுவிட்டு என்னுடன் ஒத்துழைத்தால் நான் உங்களுக்கு ஈழம் அமைத்து தருகின்றேன் என்று பொதுச்செயலாளரை நோக்கி இந்திரா காந்தி அம்மையார் கடைசியாக கூறினார்கள். பின்பு 1984 அக்டோபர் 31 அகால மரணம் கொலைகாரர்கள் அகால மரணம் அடைந்த இந்திரா காந்தி அம்மை அவர்கள் பாராளுமன்றத்தில் இறுதியாக அவர் இறப்பதற்கு முன்பு பாராளுமன்றத்தில் பேசிய கடைசி உரை பொதுச் செயலாளர்கள் கொண்டு வந்த இனவெறி பிடித்த சிங்கள ஜெயவர்த்தனை அரசின் மீது கவன காந்தி அம்மையார் பேசுகின்றார்கள். அந்த கூட்டத்தில் தெளிவாக பதிவு செய்கிறார்கள், இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் வாழும் தமிழர்களை இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் என்று பதிவு செய்கின்றார்கள். இதன் பின்பு காலம் மெல்ல மெல்ல செல்கின்றது. 1990 பிப்ரவரி 9 திருச்சி ராணுவத்தினர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடிய ஒரு கட்சி கூட்டத்தில், ஒரு கட்சி மாநாட்டில் குடைப்புரட்சியை பற்றி பேசிவிட்டு சோவியத் யூனியனை பற்றி கூறுகின்றார்கள். நேற்று பொதுச் செயலாளர் கூறியது போல கஜகஸ்தானை மாநில அரசில் உள்ள மத்திய அரசில் உள்ள அதிகாரங்களில் உள்ள கம்பெனிகளை எல்லாம் எவ்வாறு மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டிற்கு வந்து சோவியத் யூனியன் கஜகஸ்தான் உடைந்தது என்று பொதுச் செயலாளர் நேற்று கூறுகின்றார். அதுபோல சோவியத் யூனியன் உடைவதை பற்றி 1990 பிப்ரவரி 9 திருச்சி ராணுவத்துறையில் கூறுகின்றார். சோவியத் யூனியனில் கிரெம்ளினுக்கு எதிரான குரல் கேட்கின்றது. லிம்காவை விண்வெளிக்கு அனுப்பிய சோவியத் யூனியன், ககாரினை விண்வெளியில் நீந்த வைத்த சோவியத் யூனியன் இன்று தேசிய இனங்களினுடைய விடுதலை குரல் கேட்கின்றது. உலகத்திற்கு அச்சத்தை தருகின்ற படையை வைத்திருக்கின்ற அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு அச்சத்தை தருகின்ற சோவியத் யூனியன், லெனின் கார்டும் ஸ்டாலின் கார்டும் ஹிட்லரினுடைய நாஜிக்களால் முற்றியடிக்கப்பட்டுள்ளது ஆவேசத்தோடு விரட்டி அடித்த சோவியத் யூனியன், உலகத்தில் 2ஆம் உலகப் போரினுடைய போரை மாற்றி காட்டிய மூலதனத்தை அளித்த சோவியத் யூனியன் இன்று தேசிய இனங்களினுடைய விடுதலை குரலை ஒடுக்குகின்றது. காலம் மாறும், நிலைமை மாறும், ஒரு நாள் சோவியத் யூனியன் உடையும் என்று 1990 பிப்ரவரி 9 திருச்சி ராணுவத்தில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் முன்னால் கூறினீர்கள். 1991 சோவியத் யூனியன் உடைந்தது, அது வரலாறு. 2011 ஜூன் 3 பிரசிலில் நடைபெற்ற மாநாட்டில் நீங்கள் பேசுகின்றீர்கள். நீங்கள் பேசி முடித்த பிறகு புத்த பிட்சுகள் பேசுகின்றார்கள். உங்களுக்கிடையே கருத்து வாக்குவாதம் வருகின்றது. அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், ஈழம் இஸ் எ டே ட்ரீம், இட்ஸ் எ மிரேஜ் என்று கூறுகிறார்கள். ஈழம் என்பது ஒரு பகல் கனவு, அது ஒரு காணல் நீர் என்று கூறுகின்றார்கள். அதன் பின்பு நீங்கள் அவரை இடைமறித்து பேசிய நீங்கள், sometime back independent Norway was considered as a daydream, but it becomes true. One day will come, ஈழம் will use it as a separate nation என்று கூறினீர்கள். நீங்க அவர்கள் கூறியது 1905 முன்னால் இண்டிபெண்டன்ட் நார்வே, சுதந்திரம் அடையாத நார்வே என்பது ஒரு காணல் நீராக இருந்தது. ஆனால் அது பின்பு சுதந்திர தமிழீழமாக, சுதந்திர தனிநாடாக மலர்ந்தது. அதுபோல ஒரு நாள் வரும், ஒன் டே வில் கம், ஈழம் என்பது ஒரு தனி நாடாக மலரும் என்று 2011 ஜூன் 3 பிரசிலில் நடைபெற்ற மாநாட்டில் கூறினீர்கள். 1990 கூறினீர்கள் சோவியத் யூனியன் 1991 உடைந்தது. 2014 தனி ஈழம் உருவாகும் என்று கூறினீர்கள். அது நிச்சயமாக ஒரு நாள் வளரும், அதை உங்கள் கண்கள் நிச்சயம் பார்க்கும். தமிழர்களின் தாகம், தமிழ தாயகம். நன்றி, வணக்கம். Thank you.
கோவை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல் மிக்க அண்ணன் ஆராரம் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். இங்க பொதுச் செயலாளருக்குள்ள சிறப்பே நடைபெற்று வருகின்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்களை, முன்னணி நிர்வாகிகளை அன்று இரவு நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் அந்த பகுதி மக்களிடத்திலே, பத்திரிகையாளர் மத்தியிலே அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்களை பேச சொல்வார்கள். அதை நாங்கள் பயன்படுத்தி